தமிழ்நாட்டுல இந்த மதுவிலக்குக்கு உறுதுணையாக, உண்மையாக உழைக்கும் ஒரு கட்சினா, ஒரு 2 கட்சினா அது நீங்க எந்த கட்சி சொல்லுவீங்க? 2 கட்சிலாம் இல்லங்க. ஒரே கட்சி மட்டும் தான். அது பாமக தான். வேற எந்த ஒரு கட்சிக்குமே வந்து அந்த இடம்ங்கிறது இல்ல. நடுவுல வந்து வைகோ அவர்களும் வந்து சும்மா நடந்தாரு, கிடந்தாருன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் வந்து அவருடைய இது நிறுத்திட்டாரு. ஆனால் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடியிலிருந்தே தொடர்ச்சியாக இப்ப வரைக்கும் பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு வழக்குகள் சொல்ட்டு அ மதுவிலக்குக்காக தன்னுடைய வாழ்க்கையே வந்து அர்ப்பணிச்சிருந்தார் சொல்லலாம். ஒருவேள அவர் மதுவிலக்கு கொள்கைய வந்து கொஞ்சம் நடுவுல விட்டிருந்திருந்தா கூட, இன்னும் பலமான கட்சியா கூட அவர் வந்திருப்பாரு. ஆனால், இங்க வந்து மதுவிலக்கு கொள்கை எனக்கு வந்து கட்சியோட அடிப்படை கட்டமைப்பே போனா கூட சரி, ஆனால் மதுவிலக்குக்காக நாங்க தொடர்ச்சியா குரல் கொடுத்துக் கொண்டு தான் இருப்போம் அப்படிங்கிற ரீதியில மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக மதுவிலக்குக்காக உழைச்சிட்டு இருக்காரு. உழைப்பாரு. இனியும் அதற்காக போராடுவாரு. இப்ப நாளைக்கு ஒரு மதுவிலக்கு போராட்டம்யா, கொஞ்சம் வந்து இங்க கூட வந்து நில்லுங்கயான்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட்டா கூட, ரோட்ல போயிட்டு நிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாரு கண்டிப்பா போவாரு. மதுவிலக்குக்காக. அந்த அளவுக்கு மதுவிலக்குக்காக கண்டிப்பாண்ணா. தன்னுடைய உயிர் ஆன்மான்னு சொல்லுவாங்க பாத்தியா, அது மாரி அனைத்தையும் விதைச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான். ஏன்னா, அவரு வந்து நல்லாவே அவர் சார்ந்த சமூகமும் சரி, தமிழ் சமுதாயமும் சரி, மிகப்பெரிய அளவுல அந்த மதுவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதோடைய அந்த வீரியம் ஆனா அவரு டாக்டருங்க. அவரு டாக்டரும் வந்து திண்டிவனத்துல வந்து வைத்தியம் பார்க்கும்போது ரூ. 1க்கு ரூ. 2க்கும் வைத்தியம் பார்த்தவரு. அந்த நேரத்துல வந்து அந்த அந்த குடிகார புருஷனோட மனைவிமார்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த குடிகார புருஷன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரும்போது, அவ்ளோ வயித்துல அடிச்சுப்பாங்க. குடிச்சு குடிச்சு செத்து போறான்யா, குடிச்சு குடிச்சு எல்லாமே இதுவாயிதா, இது மாரிலாம் இவ்ளோ பிரச்சனை இருக்குதுயா, வைத்தியம் பார்க்கறதுக்கு கூட எங்ககிட்ட காசு இல்லையான்னு சொல்லிட்டு அவ்ளோ அந்த மனக்குமுறல் வந்து கொட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்தவர் தான் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். அதனால தான் இந்த சமூகத்துக்காக தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் மதுவிலக்குக்காக அர்ப்பணித்தவர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். இந்த ஒரு காரணம் தான். வேற எந்த ஒரு காரணம் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி நாடகம் தேர்தல் நேரத்துல ஒரு நாடகம் மாதிரிலாம் நடத்த மாட்டாரு. அப்ப 2008ல வந்து தமிழ்நாடு அரசு கலைஞர் தலைமையிலான தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஒண்ணு பாஸ் பண்றாங்க. மருத்துவர் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட நிர்வாகிகள் அப்படிங்கிற மாரியான ஒரு பேர்லயே ஒரு வருதுன்னா, அதான் முதல் தடவ. அவர்கள் வேண்டுகோளின்படி அ மதுவிலக்கு நேரத்தை வந்து நாங்க குறைக்கிறோம். மேலும் புதிய மதுபான கடைகள் வந்து நாங்க திறக்க மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா, அது பாட்டாளி மக்கள் கட்சிக்காக மட்டும் தான். வேற எந்த ஒரு கட்சியும் இல்ல அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம். அழுத்தி சொல்லலாம். கண்டிப்பாண்ணா. நன்றிண்ணா. மீண்டும் சந்திப்போம்ண்ணா. நன்றிங்க தம்பி.